ஜக்காத்தை கொடுப்பார்கள் நல்லா சொல்ல, ஜக்காத்தை செய்வார்கள்ங்கிறான். ஃபஅல அப்படின்னா தே ஆர் டூயிங்னு அர்த்தம். உன்னை செய்கிறது. எப்படி செய்யறது? ஜக்காத்து எவ்வளவுன்னு கனெக்ட் பண்ணணும், முறையான ஆளுகளை தேடணும், அவர் கையில் கொண்டு போய் கொடுக்கணும். அது ஒரு இபாதத்து. கொடுக்கும் போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா கொடுக்கணும். அந்த ஜக்காத்தை கொடுக்கும்போது நிறைவா கொடுக்கணும். 1 கோடி ரூபா அல்லாஹ் எனக்கு தந்தான், அதுல 2.5% தான் கொடுக்க சொன்னான், அதனால நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா அந்த 1 கோடி சத்தியமா 2 கோடி ஆகும். 1 கோடி 2 கோடி ஆகும். அப்ப 2 கோடி 4 கோடி இல்ல, 2 கோடி 8 கோடி ஆகும். 8 கோடி 800 கோடி ஆகும். நான் சொல்றது விளங்குதா கணக்கு? 1 2 2 4 8 800 அப்படித்தான் கணக்கு. ஏன்னா நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் கொடுத்தால் வருத்தப்பட்டு கொண்டே கொடுப்பார்கள். வலா யஅதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா வலா யுன்ஃபிகூனஹா இல்லா வஹும் காரிஹூன் அல்லாஹ் சொல்றான். கொடுக்கும் போது வலிச்சு கொடுத்தன்னா கொடுக்காத. ஏன்னு கேட்டா அந்த காசு ரிட்டர்ன் வராது, நோயா வரும், சிரமமா வரும். ஏன்னா அவ்வளவு பேர் 1 கோடி ரூபா காசு கொடுத்துருக்கான், ஒரு 1 லட்சம் ரூபா எடுத்து அல்லாஹ்க்குன்னு ஜக்காத்து கொடுக்கும் போது ஃபாயில் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா தேடணும், நோட்டு போட்டு எழுதணும். மனைவிக்கு எவ்வளவு ஜக்காத்துன்னு எழுதணும். சும்மா இந்த கோயமுத்தூர்ல ஜக்காத்து சேலைன்னு ஒன்று விற்கிறான், ஒரு தடவை அலசிட்டு எடுத்தா பாதி சேலை தான் கையில் வரும், மீதி பூரா தண்ணியில போயிடும். அவனே போட்டு விற்கிறான் ஜக்காத்து சேலைகள். அப்ப முஸ்லீமினுடைய எண்ணத்தை எப்படி பிரதிபலிச்சிருக்கான் பாருங்க. சரி, ஒருத்தன் எல்லாம் சேலையா வாங்கி ஒருத்தி கொடுத்துட்டான், அதை சாப்பிட்டு பொழைச்சுக்குவாள்ல அவ. எங்க சேலையை சாப்பிடலாம்ல? சாப்பிட முடியுமா சேலைய? எப்படி சாப்பிட முடியும்? சேலையா வாங்கி கொடுக்கறது, சட்டையா வாங்கி கொடுக்க, அதை வச்சு என்ன செய்ய? இவங்க ஒரு அழகான வேலையை செஞ்சிருக்காங்க. ஜக்காத்து அப்படிங்கிறது ஒருத்தனை ஏழையாக்குறதல்ல, அவனுக்கு கொடுக்கறதல்ல, கொடுக்க வைக்கிறது, பணக்காரனாக்குறது. ஒருத்தருக்கு தேவை ஒரு தொழில் செஞ்சா ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தா அவர் தொழில் செஞ்சு பொழைச்சுக்குவாருன்னா 1 லட்சம் ரூபாயை கொடுக்கறது தான் ஜக்காத்து. இந்த 10 ரூபா 20 ரூபா இப்படி இது அது சதக்காக்கள். ஜக்காத்துங்கிறது சிஸ்டமைஸ்டு. இதை ரசூல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் வாழ்ந்த காலத்திலேயே எல்லாரும் காசு வச்சிருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, எங்க ஜக்காத்தை யாரும் சொல்ல யார்கிட்ட கொடுக்கறதுன்னு. இந்த ஊர்ல யாருமே இல்லையா, அப்ப பக்கத்து ஊர்ல கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. ஒரு ஊரையே பணக்காரர்களாக மாற்றி காண்பித்தவர்கள் பெருமானார்.